இங்க ஒரு 2 மாசமான கை குழந்தை டே அண்ட் நைட் எப்பவுமே விடாம கண்டினியூவா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த குழந்தைய பாக்குற ஒரு லேடி அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இவ எப்பவுமே இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாளான்னு கேக்குறா. அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்றாங்க. அப்ப அந்த லேடி அந்த குழந்தைய பார்த்து ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அந்த லேடி என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் ஒரு டாக்டர் தான். நார்மலா ஒரு குழந்தை 4 to 5 மந்த்ல தான் நல்லா சிரிப்பாங்க. ஆனா உங்க குழந்தை 2 மாசத்துல சிரிக்கிறா, அதுவும் விடாம சிரிக்கிறது எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. சோ என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதுக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு. இந்த விஷயத்தை அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த டியூமரோட ஒரு சிம்டம்ஸால தான் அவ சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ இந்த நியூஸை கேட்டு பிரெயின் சர்ஜரி பண்ற டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இது வரைக்கும் இவ்வளவு சின்ன குழந்தைய நான் ஆப்ரேட் பண்ணதே இல்ல, ஆனா இதுக்காகவே நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன், அது பிரெயின்ல இருக்கிற டியூமரை அப்படியே சக் பண்ணி உறிஞ்சு எடுத்துரும், இதனால உங்க குழந்தையோட பிரெயினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே ஆபரேஷன் பண்ணி பிரெயின்ல இருக்கிற டியூமரை அந்த மிஷினை வச்சு ரிமூவ் பண்ணிடுறாரு. ஒரு வழியா குழந்தையோட ஆபரேஷன் நல்லா முடிஞ்சிருது. அந்த குழந்தையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நார்மல் ஆகிடுறா.